வருகின்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு புதிய தலைமுறையின் ஜனநாயக தேர்தல் திருவிழா பேருந்து மாவட்டந்தோறும் வளம் வந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கு இந்த பேருந்து வந்திருக்கு. இந்த கோயில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் வாக்களிக்கக்கூடிய மக்களோட எதிர்பார்ப்புகள் என்ன, கோரிக்கைகள் என்ன அப்படிங்கிறத அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கோயில்பட்டி தொழில் வளத்தை அதிகமான பகுதி, நல்ல இதாக இருக்குது. நம்ம தமிழக முதலமைச்சர் நல்ல நலத்திட்டங்கள் நல்லா எல்லாம் பண்ணி கொண்டு வராங்க, நல்லா பண்ணுறாங்க. அடுத்து மீண்டும் இந்த ஆட்சி வந்தால் நல்ல சிறப்பாக இருக்கும். கோயில்பட்டியில் டிஎம்கே இருந்தால் நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். மக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்காங்க. இப்போ 2-3 பீரியடாக கடம்பூர் ராஜா அவர் இருக்கார். இன்னும் அவ்வளோ முதல் ட்ரிப்பு இப்போ அது சரிவர வேலை நடக்கலை. ரோடுகள் எதுவும் போடலை, சாலை வசதி பண்ணல. இந்த மலையில் கதிரேசன் கோயில் மலையில் முருகன் சிலை வைக்கணும் அடிக்கல் நட்டினாங்க, அது எதுவும் வேலை நடக்கலை. பார்க்கு டெவலப் இப்போ நகராட்சியிலேருந்து நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வைக்காங்க. இதே மாதிரி நகராட்சி ஃபண்டிலேருந்து எல்லாம் செஞ்சு நல்ல நல்ல முறையில் சிறப்பாக அந்த மார்க்கெட்டு எல்லாமே நல்லா சிறப்பாக கட்டி எல்லாம் வேலை முடிச்சிருக்காங்க. அதனால் மீண்டும் தலைவர் மு.க. ஸ்டாலின் ஆட்சி வந்ததுன்னா மக்களுக்கு நல்ல சிறப்பாக இருக்கும். கோவில்பட்டியில் இது வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் செய்ய வேண்டிய கடமைகள் நிறையா இருக்குது. அதாவது குப்பை குளங்கள் அங்கங்கே சாக்கடை வசதிகள்லாம் செஞ்சு கொடுக்கணும். குப்பைகள் பிளாஸ்டிக் பொருள்கள்லாம் நிறைய அங்கங்கே குப்பைகளை கூட்டி வைக்கிறாங்க, அதை கொளுத்தி விடுறாங்க. அதனால் மக்களுக்கு உடல் ஆரோக்கியங்கள்லாம் கெட்டு போகுது. அடுத்தாப்பில் அரசு அலுவலகங்களில் பூரா ரோடு வசதி இல்லை. அதாவது கோர்ட்டு, சார்நிலை கருவூலம், தாலுகா ஆஃபீஸு, அந்த இடங்களில் பூரா ரோடு வசதி நல்லா செஞ்சு கொடுக்கணும். அதான் மெயினாக உள்ளது இப்போதைக்கு. மற்றபடி ஹாஸ்பிட்டல் நல்லா இருக்குது, எல்லா இடமும் நல்லா இருக்குது, நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, வரவேற்கத்தக்கது. மக்களுடைய அடிப்படை தேவை என்ற கோயில்பட்டியை பொறுத்தளவு தொழில் வளம் கம்மி தான். ஒரு ஐஐடியோ ஒரு சிப்கார்டு எந்த விதமான ஒரு தொழில் அமைப்புகள் இங்கே இல்லை. தீப்பெட்டியினுடைய பொருளாதாரத்தை வைத்து தான் கோயில்பட்டி ரன் ஆகிட்டு இருக்கு. ஆனாலும் இதை விட சென்னையிலே எல்லா தொழிற்சாலைகளும் கொண்டிருக்கிறது. அதே போல் இங்கே தென் மாவட்டங்களில் கோயில்பட்டி ஒரு நல்ல ஒரு நகராட்சி இருக்கிற இடத்துல தண்ணி வளம் இருக்குது. ஆனால் அந்த இடத்துல ஒரு ஐஐடி ஒரு வந்தால் நல்லாயிருக்கும்னு என்னுடைய எதிர்பார்ப்புகள். கோயில்பட்டி மக்களுடைய அடிப்படை கோரிக்கைன்னா ஒழுங்கான சாலை வசதி கிடையாது. அப்படியே சாலை வசதி இருந்தாலும் அது ஆக்கிரமிப்பாக தான் இருக்குது. அதோட இங்கே 2வது லைன் பைப் லைன் திட்டம் கேட்டோம். நீண்ட காலமாக கோயில்பட்டிங்கிறது ஹாக்கி விளையாட்டுக்கான பேர் போன ஊர். ஆனால் இப்போ ஹாக்கியில் இங்கே யாருமே இல்லை. பழைய காக்கி மைதானங்கள் மூடப்பட்டு இருக்குது. புது புது காக்கி மைதானம் தொடங்கப்பட்டிருக்காங்க, அது எந்த பயன்பாட்டுக்கும் வரல. அதுபோக நீண்ட நாளாக 2வது லைன் பைப் லைன் திட்டத்தில் தண்ணி வருது, பாதி இடங்களில் வரல, பாதி இடத்துல வருது. ஃபோர்ஸாக வரும் தண்ணி உள்ள வரைக்கும் உங்கள் வீட்டு வரைக்கும் வந்துருந்தாங்க. இது வரைக்கும் அப்படிலாம் வரல. தெரு பைப்பில் உட்காந்து அடித்தா கூட ஒரு நாளைக்கு 10 குடம் கூட எடுக்க முடியல. இது 3 நாளைக்கு ஒரு தடவை தான் வருது. இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை இருக்குது. ஆனால் பெரிய பிரச்சனைன்னு பார்த்தா தீப்பெட்டி தொழில், மில்லு ரெண்டுமே மூடிட்டாங்க. தீப்பெட்டி தொழில் நலிஞ்சு வருது. அடுத்தது விவசாயம் தான். அந்த விவசாயமும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வர்றதுனால பிளாட் போட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் கோயில்பட்டி மக்களுடைய அன்றாட பிரச்சனையில் எந்த அரசியல் கட்சியும் இந்த நாடு சுதந்திரம் அடைஞ்சு இன்றைக்கு வரைக்கும் எந்த செயல்பாடும் செய்யலை. ஆனால் இதில் வாக்களிக்கும் நாங்களும் வருஷம் வாக்கு தான் அளிக்குமே தவிர யாரும் எந்த விதமான பயனும் அடைஞ்சலை. பொதுமக்களுக்கு மேலோட்டமாக தான் லாபம் கிடைக்க தவிர அடிப்பட்டத்தில் கஷ்டம்தான் படுறோம். கோயில்பட்டி இன்னும் முன்னேறாமல் இருக்கிற காரணமே இங்கே எந்த விதமான இதுவும் நிரந்தரமான தொழில் கிடையாது. இந்த கோயில்பட்டி சட்டமன்றத்தோட தலைநகராக இருக்கக்கூடிய கோயில்பட்டியில் சாலை விரிவாக்க திட்டம் லட்சுமி மில்லு பாலத்திலிருந்து ரயில் நிலையம் வரைக்கும் இருக்கக்கூடிய சாலை விரிவாக்க பணி அப்படின்னு சொல்லி தொடங்கி வச்சாங்க. இன்னைய வரைக்கும் அந்த சாலை விரிவாக்க பணியை தொடங்கியதோடு இருக்குது, அகலப்படுத்தப்படலை. கோயில்பட்டி வளர்ந்து வரக்கூடிய மிகப்பெரிய தொழில் நகரமாக இருக்கிறதுனால அங்கே போக்குவரத்து அப்படிங்கிறது மிகப்பெரிய சவாலான ஒன்றா இருக்குது. சாலைகள் எல்லாம் குறுகலாயிருச்சு. காலை நேரமும் மாலை நேரமும் ஸ்பீக் ஹவர்ஸ்னு சொல்லக்கூடிய நேரங்களில் மிகப்பெரிய இடைஞ்சல்களை சந்திக்குது. இது ரொம்ப காலமாக இந்த போக்குவரத்து நெருக்கடி மிகப்பெரிய சவாலாக இருக்குது. இந்த போக்குவரத்து நெருக்கடியை தீர்வு பண்ணுறதுக்கு எந்த விதமான ஒரு ஏற்பாடுகளையும் இதுவரைக்கும் யாரும் செய்யலை. அதோடு மட்டும் இல்லாமல் போக்குவரத்தை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கூடுதல் பேருந்து நிலையம் கட்டுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ நம்ம அங்கே தான் நின்றுக்கிட்டு இருக்கோம். 17 வருஷத்துக்கு முன்னால் கட்டப்பட்ட இந்த கூடுதல் பேருந்து நிலையம் கட்டப்பட்ட போதை விட பன்மடங்கு அதிகமாக பராமரிப்பு செலவுகள்லாம் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த பேருந்து நிலையத்துக்குள்ளே பேருந்துகள் போணுச்சா அப்படின்னு சொன்னால் இன்னைய வரைக்கும் பேருந்துகள் போனது கிடையாது. பொதுமக்கள் எல்லாம் வெயிலையும் மழையிலையும் இந்த இடத்துல நின்று தான் பயணிக்க வேண்டிய ஒரு அவலமான சூழ்நிலை இருக்குது. எந்த கட்சிகளும் இதுக்கான ஒரு நிரந்தர தீர்வை ஏற்படுத்தலை. அதோடு மட்டும் இல்லாமல் கோயில்பட்டி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை இந்த கோவில்பட்டி மாவட்ட தலைநகரமாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது. வரக்கூடிய எந்த சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி கோவில்பட்டியை
ஒரு தலைநகரமாக மாவட்டமாக பிரித்து மாவட்ட தலைநகரமாக அறிவிக்கிறதுக்கான வேலைகளை செய்யணும் அப்படின்னு சொல்லி இது பெருவாரியான மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அது கோவில்பட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து வாழ்வாதாரமாக இருந்தது தீப்பெட்டி தொழில். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 2 மில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கடலை மிட்டாய் தொழில் இந்த மாதிரியானது தான் இருந்துகிட்டு இருக்குது. இப்போ வந்து தீப்பெட்டி தொழில் நலிவடைஞ்சு மிஷின் மேடாக ஆயிடுச்சு. இப்போ நிறைய மக்களோட வாழ்வாதாரம் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்படிங்கும்போது இனி வரக்கூடிய எந்த ஒரு ஆட்சியாளராக இருந்தாலும் சரி இந்த கோவில்பட்டிக்கு நிறைய தொழில்களை கொண்டு வரணும். அப்படின்னா தான் மக்களோட வாழ்வாதாரம் பெருகும். கோவில்பட்டி அரசு மாவட்ட மருத்துவமனையில் சாதாரணமாக எடுத்துக்கிட்டால் ஒரு சின்ன ஒரு விபத்து ஏற்பட்டாலே ரெஃபர் பண்ணிடுறாங்க. அதாவது தூத்துக்குடி, திருநெல்வேலிக்கு தான் ரெஃபர் பண்ணுறாங்க. தவிர இங்கே விபத்துகள் நடந்தால் உடனடியாக சிகிச்சை அளிக்கிறதுக்கு முறையான எந்த ஒரு சிகிச்சை அளிக்கிறது இல்லை. கோவில்பட்டி மருத்துவமனை வந்து மாவட்ட மருத்துவமனை அமைச்ச நாளில் இருந்து உரிய மருத்துவ கருவிகளும் எதுவுமே இல்லை. இதனால் பல உயிர்கள் வந்து அடிக்கடி போய்க்கிறது. இதை தடுத்து நிறுத்தணும். இதுக்கு ஜிஹெச்சினோட இதை விரிவாக்கம் செய்யணும். ரெண்டாவது, கோவில்பட்டி நகரில் வந்து இருக்கக்கூடிய கழிவு நீர்களை சுத்திகரித்து கண்மாயில் விடணும். இந்த கண்மாயில் வந்து கழிவு நீரை சுத்திகரித்து விடாதனால ஆடு மாடுகள் தண்ணி குடிக்க முடியல. அந்த கண்மாயில் தேங்குற தண்ணியை தான் நம்ம குடிநீராக பயன்படுத்திக்க இருக்கோம் இன்றைக்கி வரைக்கும். அதில் மலம் கலந்த நீர்களும் கண்மாயில் இருக்கிறதுனால அந்த தண்ணீர் தான் நம்ம போரில் வந்து வருது. இதை வந்து சுத்திகரிப்பு பண்ணி கண்மாயில் விடணும். ஆடு மாடுகளும் தண்ணி குடிக்கிற மாதிரி பயன்பெறணும். இந்த கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதி வந்து 3 வட்டங்களை உள்ளடக்கியது. கயத்தாறு, கோவில்பட்டி, எட்டயபுரம். இந்த பகுதி வந்து ஒரு 10,000 ஹெக்டேருக்கு மேலே மக்காச்சோளம், பருத்தி, உளுந்து, பாசி இந்த மாதிரி எல்லாம் பயிரிடுறோம். இங்கே வந்து ஒரு குளிர்பதன கிட்டங்கி கூட கிடையாது. அதனால தான் அடிமாட்டு விலைக்கு வியாபாரிகள் வந்து விவசாயிகிட்ட வாங்குகிறாங்க. விவசாயம் ஒன்றும் லாபகரமான தொழில் கிடையாது. அதில் வந்து அந்த கொஞ்ச நாளைக்கு அந்த குளிர்பதன கிட்டங்கி இருந்தது அப்படின்னா இது மிகப்பெரிய ஒரு மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையும். வேளாண்மை கல்லூரி வந்து ஜெயலலிதா அம்மா இங்கே அறிவித்து அது இன்ன வரைக்கும் நடைமுறைக்கோ இல்லை செயல்பாட்டுக்கோ இல்லை அடிக்கல் நாட்டு விழா கூட வரல. ஆராய்ச்சி நிலையம்னு ஒன்று கோவில்பட்டியில் இருக்குது. ஆனால் இந்த இந்த கோவில்பட்டி பகுதியை சுற்றி வந்து கரிசல் பூமி தான் அதிகம். இந்த கரிசல் பூமியில் விளையக்கூடிய பயிர்களை தவிர வேறு பயிர்களுக்கெல்லாம் ஆய்வு தான் நடக்க ஒழிய இங்கே எதுவுமே அந்த முன்னேற்றத்துக்கான வேலைகளை கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய வேளாண்மை ஆராய்ச்சி பண்ண செய்யலை. புது பஸ் ஸ்டாண்டு ஆரம்பித்து குறைஞ்சி ஒரு 15 வருஷம் மேலே ஆச்சு. இது வரைக்கும் எந்த பஸ்ஸும் உள்ளே வந்த மாதிரி தெரில. கலெக்டர் வந்திருக்காங்க, அமைச்சர் வந்திருக்காங்க. எங்கள் உள்ளூர் முன்னாள் அமைச்சர் இருக்கும்போது அவர் வந்திருக்காரு. இப்போவும் சட்டமன்ற உறுப்பினர் தான். எந்த பயன்பாடுமே இல்லை. இப்போ 2 கோடி ரூபாய்க்கு சீரமைச்சிருக்காங்க. இன்னும் பஸ் வருமானங்க ஒரு சந்தேகம் தான். ஆனால் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. வந்தாலும் உள்ள கடைக்காரங்க விட மாட்டாங்க. அப்படி தான் அந்த புது பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. வெளியூர்லேருந்து நைட்டு தங்க வந்தால் அந்த சரியான லைட்டு கிடையாது. இங்கே உள்ள லெட்டின் பாத்ரூம் கிடையாது. குடிக்க தண்ணியே முதல்ல கிடையாது. கடைக்காரன் கேட்டால் வாட்டர் பாட்டில் வாங்கி தான் ₹1 கொடுத்து தான் குடிக்கணும். அந்த நிலமை தான் புது பஸ் ஸ்டாண்ட் ஓடிக்கிட்டு இருக்குது. அதை வந்து இன்னும் வருங்காலத்தில் சரி பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எல்லாத்துக்குமே. பேருக்கு தான் புது பஸ் ஸ்டாண்டு. இது வந்து சில நாள் நடைமுறை கிடையாது. பைபாஸ் தான் வண்டி வருது, அங்கே தான் இறக்கி விட்றாங்க. பேரிக்காடு அங்கிட்டு வண்டி இறக்கி விடுறாங்க 4வேல. இதில் எத்தனை உயிரெலாம் போயிருக்கு. அதை என்ன நடவடிக்கை கிடையாது. அவங்களும் ஃபைன் அடிச்சுலாம் பார்த்தாங்க. ஆர்டிஓவில் வந்து ஃபைன் அடித்து பார்த்தாங்க. எந்த வண்டியும் உள்ளே வர மாட்டாங்க. டிராவல்ஸ் வந்து ஆள் ஏற்ற இங்கே வராங்க, ஆள் இறக்கி விட அங்கிட்டு இறக்கி விட்டு போயிருந்தாங்க. ஒன்றுமே மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆமாம், இதுக்கு ஒரு தீர்வே இல்லை. தீர்வு நடக்குமான்னு ஒன்றும் தெரியல. தரவுக்குளம் கிராமத்துக்கு நாங்கள் கேட்டது வந்து நிறையா, அதாவது 80% மேலே நாங்கள் கேட்டிருக்கோம். கிடைச்சது வந்து 20% தான் கிடச்சிருக்கு. போடக்கூடிய சாலை வந்து மெயின் ரோட்லேருந்து ஈசிஆர் ரோட்லேருந்து கடற்கரை வரைக்கும் சாலை கேட்டோம். கேட்டு 1.5 வருஷம் கழித்து தான் அந்த சாலையை போட ஆரம்பிக்காங்க. ஆனால் போட்டு முடிக்கும்போது 3 வருஷம் ஆயிடுது. அதாவது அப்படி ஒரு பிரச்சனை. அதாவது ரொம்ப ஸ்லோ, வேலைகள் எல்லாமே ஸ்லோ. நடந்துச்சு, நடக்கலைன்னு சொல்லக்கூடாது. அப்போது அதுபோல் வந்து சாலை பிரச்சனை நடந்துட்டு இருந்துச்சு. இங்கே ஒரு தரவுக்குளத்துலேருந்து வெள்ளப்பட்டிக்கு போகிறதுக்கான ஒரு பாலம், கிடைமட்ட பாலமாக இருந்தது. அதை மேல்மட்ட பாலமாக கேட்டிருந்தோம். அந்த மேல்மட்ட பாலத்துக்கும் 2.5 வருஷம் கழித்து தான் வேலையை ஆரம்பித்தாங்க. ஆனால் அதை முடிக்கும்போது 4 வருஷம் 5 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு இடப்பட்ட நேரங்களில் ஏகப்பட்ட பிரச்சனைகள். என்ன பிரச்சனைகள்னால், இந்த வெள்ளம் வந்து தண்ணியில் அடிச்சுட்டு போயிட்டு அப்புறமா வந்து நம்ம சரியாக வேலை செய்யலைன்னு சொல்லி நம்ம ஊர் மக்களே வந்து திரண்டு போராட்டம் பண்ணுற அளவுக்கு வந்து அதை அதுக்கப்புறம் நல்லதாக சிறப்பாக செஞ்சு இப்போ முடிச்சிருக்காங்க. அதே போல் வந்து நூலகம் இல்லை, நூலகம் இருந்தது, அதுவும் சீலடைஞ்சு போய் மாசுபட்டு ரொம்ப கிடந்தது. இப்போ அதையும் எடுத்து புதுசாக கட்டித்தர்றதுக்கு கேட்டிருந்தோம். அதையும் காலதாமதம் ஏற்படுத்தப்பட்டு திரும்ப நூலகம் கட்டியிருக்காங்க. என்ன பிரச்சனைனா, அந்த நூலகத்தை இப்போ கட்டி முடிச்சு 1 வருஷம் ஆச்சு, இன்னும் திறக்கவே இல்லை. அது ஏன் கட்டுறாங்க, ஏன் திறக்காமல் இருக்காங்கிறது எங்களுக்கு கேள்விக்குறி. இந்த பாலம் தரவுக்குளத்துலேருந்து வெள்ளப்பட்டிக்கு போகக்கூடிய பாலம் வந்து கட்டி முடிக்கப்பட்டது. மேல்மட்ட பாலம் கட்டியாச்சு, எவ்வளவோ செலவு பண்ணி செட்டியாச்சு. ஆனால் இன்னும் திறக்கலை. ஏன் திறக்கலைங்கிறது எங்களுக்கு கேள்விக்குறி. வர இருக்கிற 2026 தேர்தலிலே ஒவ்வொருவரும் தனது தொகுதிக்கு என்ன வேண்டும் என்பதை எதிர்பார்ப்பார்கள். அதே உணர்வு
எங்கள் பகுதி திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி மக்களாகிய எங்களுக்கும், குறிப்பாக ஆறுமுறை மக்களாகிய எங்களுக்கும் எனக்கும் அந்த உணர்வு இருக்கிறது. ஆறுமுறையை பொறுத்த மட்டிலே கடந்த 2001ஆம் ஆண்டு நமது சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் 2001ஆம் ஆண்டு தேர்தலிலே முதல் முறையாக இருக்கிற போது ஆறுமுகநேரி பேரூராட்சி பகுதியைச் சார்ந்த 11 வார்டுகள் காயல்பட்டினம் நகரசபையோடு இருக்கிறது. காயல்பட்டினம் தென்பாகம் வருவாய் கிராமத்தோடு இருக்கிறது. அந்த காயல்பட்டினம் தென்பாகம் வருவாய் கிராமத்தோடு இருப்பதை ஏற்கனவே ஒரு வார்டு கொண்ட ஆறுமுகநேரி வருவாய் கிராமம் இருக்கிறது. அந்த ஒரு வார்டு கொண்ட ஆறுமுகநேரி வருவாய் கிராமத்தோடு சேர்க்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் அதனை தேர்தல் வாக்குறுதியாகவும் வைத்துத்தான் இந்த தேர்தலிலே கடந்த 2001 போட்டியிட்டார். 25 ஆண்டு காலம் ஆகிறது. அதற்கு முன்னாலே அவரும் உண்ணாவிரதம் இருந்தார். 2020ஆம் ஆண்டு அவரும் அவர் சார்ந்த கட்சி அதிமுக, அந்த கட்சி 2 பேரும் இவர் தலைமை, அவர் முன்னிலே அவரும் உண்ணாவிரதம் இருந்தார்கள். ஆக இந்த 25 ஆண்டு காலத்திலே ஆறுமுகநேரி வருவாய் கிராமத்தை பற்றி ஒரு நாளும் பேசியதும் இல்லை. நாங்கள் பல முறை தேடி சென்றும் பார்த்தோம், கடிதம் போட்டிருக்கிறோம். ஆனால் இதுவரைக்கும் அது சம்பந்தமாக ஒன்றுமே செய்யலை. ஸ்ரீவைகுண்டம் தொகுதி ஒரு வளர்ச்சி அடைந்த பகுதியாக ஆக்க வேண்டும் என்றால் இதுவரைக்கும் இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஏற்கனவே இருக்கிறத மெயின்டைன் பண்ணிகிட்டே போகிறாங்க. ஆனால் அந்த தொகுதி வளர்ச்சி அடையலை. வளர்ச்சி அடையணும்னு சொன்னால் அந்த பகுதி மக்களுக்கு பொருளாதாரம் ஈட்டப்படணும். பொருளாதாரம் ஈட்டப்படணும்னா ஒரு தொழிற்சாலை வேணும். இப்போது இந்த பகுதியெல்லாம் ஒரு விவசாயம் சார்ந்த பகுதி தான். அப்போ அந்த விவசாயம் சார்ந்த பகுதி வளர்ச்சி அடையணும்னு சொன்னால் அந்த கவர்கள், பாய்மான கவர்கள், அந்த விளைநிலங்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுத்தா விவசாயிகள் கஷ்டம் இல்லாமல், பொருள் செலவு அதிகம் இல்லாமல் அவங்க விவசாயம் பண்ணி வளர்ச்சி அடைகிறதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது. அடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பகுதியில் கல்லூரியே கிடையாது. மாணவர்கள் கல்வி பெற்று அவர்களுடைய வளர்ச்சி, கல்வி வளர்ச்சிக்கு தேவையான கல்வி கிடையாது, கல்லூரி கிடையாது, அரசு கல்லூரி எங்குமே கிடையாது. அடுத்ததாக என்னென்னு கேட்டால் எந்த தொழிற்சாலையும் கிடையாது ஸ்ரீவைகுண்டத்தில் தொகுதியில். அதனால் இந்த மக்கள் இந்த தொகுதி வளர்ச்சி அடையணும்னா அடிப்படை தேவை ஒரு தொழிற்சாலை வேணும், ஒரு அரசு கல்லூரி வேணும். மக்களுக்கு அந்த பகுதி வாழ் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கணும். அது முக்கியமாக விவசாயம். இப்போ இன்னும் ரொம்ப அவசரமாக இப்போ என்ன தேவைப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, ஏரல் தாலுகாவில் ஒரு கோர்ட்டு மிக அவசியமாக தேவைப்படுது. அந்த கோர்ட்டுக்கு உயர்நீதிமன்றம் அனுமதியெல்லாம் வழங்கிட்டுன்னு கேள்விப்படுறோம். ஆனால் அந்த கோர்ட்டு இன்ன வரைக்கும் இங்கே வரலை. அதுக்கு காரணம் அரசாணை பிறப்பித்து அதுக்குரிய துரித நடவடிக்கை இல்லை. மிக முக்கியமாக உடனடியாக கோர்ட்டு தேவை, மக்களுக்கு தேவை. அடுத்ததாக என்னென்னு கேட்டால், இப்போ அரசனுடைய அதாவது தீயணைப்பு துறை வந்திருக்குது. ஆனால் அதுக்கு வெகு விரைவாக அரசு நிதி ஒதுக்கி அரசனுடைய இடத்துக்கு அது கொண்டு போகணும். பிறகு வட்டார துணை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் தேவை. இப்படி அடிப்படை தேவைகள் ஒரு தொகுதி வளர்ச்சி அடையணும்னா இப்படி அடிப்படை தேவைகள்லாம் நிறைய வேணும். இது போக இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, கிராமப்புற சாலைகள் விரிவாக்கம் செய்யப்பட்டு அந்த கிராமங்கள் வளர்ச்சி அடையணும். அதற்கு இந்த பகுதி சட்டமன்ற உறுப்பினர்கள் முழுவதுமாக அதை கவனத்தில் எடுத்து அந்த வளர்ச்சிக்கு கொண்டு வரணும். ஏன்னா இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் என்ன ஏற்கனவே இருந்ததோ அதைத்தான் மெயின்டைன் பண்ணுறாங்களே தவிர விரிவடை செய்யணும், மக்களுடைய வாழ்வாதாரம் உயரணும் என்கிற ஒரு முனைப்பில் பயணம் பண்ணாமல் இருக்கிறாங்க. இதை பதிவு பண்ணுறேன். ஸ்ரீவைகுண்டம் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்ரீவைகுண்டம் தாலுகா இது. உரிமையியல் நீதிமன்றம், மாவட்ட உரிமையியல் நீதிமன்றம் இருக்குது. அப்புறம் குற்றவியல் நீதிமன்றம், 2 குற்றவியல் நீதிமன்றம் இருக்குது. அதுபோக ஒரு சார்பு நீதிமன்றம் அதுவும் இருக்குது. அதுவும் மேலும் வழக்குகள் அதிகமாக இருக்கனால மாவட்ட நீதிமன்றம் இங்கே அடிஷ்னல் ஏடிஜே 1ம்பாங்க, அதுவும் இங்கே வரதுக்கு எல்லா முகாந்திரமும் இருக்குன்னு சொல்லி ஹைகோர்ட் ஜட்ஜஸ் யாருக்குன்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க இங்கே இன்ஸ்பெக்ஷன் வரும்போது. இந்த சூழ்நிலையில் இதுக்கு கோர்ட்டு கிட்டத்தட்ட 100-150 வருஷம் பழமையான பில்டிங்கில் தான் இயங்கிட்டு வருது. மேலும் அதுபோக இன்னும் 2 கோர்ட்டு வாடகை கட்டடத்தில் தான் இயங்கிட்டு வருது. இவ்வாறான சூழ்நிலை பார்த்திங்கன்னா 2022 புதிய நீதிமன்ற கட்டிடம் கட்டுவதுக்கு 17,80,00,000 நிதி ஒதுக்கியிருந்தாங்க. அந்த நிதி ஒதுக்கி அதுக்கு உண்டான ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும் போதே 2023 டிசம்பரில் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் வந்தது. வெள்ளம் பழைய கோர்ட்டோட பழைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப டேமேஜ் ஆகிட்டு, அதனால் ஹைகோர்ட்டு நீதிபதிகள் திரும்ப இன்ஸ்பெக்ஷன் அந்த 4 ஃப்ளோர் காணாது, கீழே 10 அடிக்கு பில்லர் போட்டு
அடிஷ்னலாக இன்னொரு ஃப்ளோர் கட்டணும். அப்படின்னா தான் அந்த நீதிமன்றத்தை வந்து காப்பாற்ற முடியும். வெள்ளத்தில் வருங்காலத்தில் வெள்ளம் வந்தாலும் காப்பாற்ற முடியும்னு சொல்லி கூடுதலாக நிதி வேணும்னு சொல்லி கூடுதலாக ஒரு 1.25 கோடி நிதி கேட்டிருந்தாங்க. அதுக்குண்டான அனுமதி வந்து கேட்டிருக்கும் போது அதுக்கு இன்னும் ஜிஓ இன்னும் போடலை. ஜிஓ வந்து இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது. இது கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக இந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு. கடைசியாக ஆட்சி நடக்கும்போது, கடைசியாக எம்எல்ஏ எலெக்ஷன் நடக்கும்போதுலேருந்து இந்த ப்ராசஸ் போயிட்டே இருக்குது. ஆனால் இது வரைக்கும் எந்த நடவடிக்கை இல்லை. அந்த ஜிஓ ஒன்று பெண்டிங்கில் தான் இருக்குது. பழைய பில்டிங்கில் தான் அந்த கோர்ட்டு நடந்துகிட்ருக்கு. மேலும் வந்து இந்த தாமிரபரணி நதிக்கரையில் இருக்க இந்த ஸ்ரீவைகுண்டத்தில் வந்து நம்ம ஸ்ரீவைகுண்டத்தில் ஓடுற எல்லா சாக்கடை கழிவுகளும் வந்து தாமிரபரணி ஆற்றிலையும் வடகால் வாய்க்காலையும் தான் வந்து எல்லா சாக்கடை கழிவுகளும் வந்து கலக்காங்க. இது சம்மந்தமாக பல்வேறு கட்ட போராட்டங்கள் பண்ணியிருக்கோம், பல புகார்களும் கொடுத்துருக்கோம். நீதியரசர் ஜிஆர் சுவாமிநாதனும் வந்து இதை வந்து பார்வையிட்டுட்டு இதுக்கு உரிய நடவடிக்கை எடுப்புன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் நம்ம ஸ்ரீவைகுண்டம் மக்களோட பெரும்பாலான மக்களோட கோரிக்கை. இது நம்ம இப்போ நிற்கிறது வந்து தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தாமிரபரணி நதிக்கரையின் கடைசி அணைக்கட்டான ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டில் நிற்கும். மிகவும் ஒரு பழமையான இந்த அணைக்கட்டு வந்து இப்போ தற்சமயம் தடுப்பணையாக இருக்குது. வடகால் தென்கால் பகுதியில் இங்கே 12,800 ஏக்கர், இந்த பகுதி 12,000 ஏக்கர் விவசாய நிலம் இந்த அணைக்கட்டை நம்பி வாழுது. குடிநீருக்கும் இந்த அணைக்கட்டு மூலமாக பயன்பட்டு வருது. ஆனால் இப்போ இந்த நீர்நிலையில் வந்து ரொம்ப மண் திட்டு அதிகமாகி மேடாகிக்கிட்டே போகுது. அது இப்போ நவீன காலத்தில் அந்த மத்தி பகுதியில் இப்போ வடகால் தென்கால் மனையை ஒட்டி போட்டிருக்க அந்த மதகு மாதிரி மத்திலையும் ஒரு 6-9 மதகு போட்டோம்னா வெள்ள காலங்களில் திறக்கும் போது இந்த மணல் திட்டு ஏற்படாததுன்னு பொதுமக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. ஆட்சியாளரும் மாறிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் எங்களுடைய கோரிக்கை எந்த ஒரு ஆட்சியாளரும் மாற்றுறது இல்லை. இதை உடனடியாக மாற்றி இந்த தடுப்பணையில் நீர்நிலை வந்து அந்த 8 அடி கொள்ளளவு நிற்கிற மாதிரி வழிவாய்ப்பு செய்யணும். மணலை திட்டு களவாங்கிற பேரில் தான் எல்லாருமே வராங்களே தவிர அந்த மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு யாரும் வரல. இப்போ நம்ம நிற்கிற இடம் வந்து ஸ்ரீவைகுண்டம் நுழைவாயில். இதில் ஏகப்பட்ட பஸ்ஸுகள், அனைத்து பஸ்ஸுகளுமே ஸ்ரீவைகுண்டம் நுழைவாய்க்குள்ள தான் போய்கிட்டு இருக்கு. அதில் நம்ம அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதில் நுழைவாயில் பக்கத்துலேயே குப்பை மேடாக இருக்குது. குப்பை கிடங்கு மேடாக இருக்குது. கழிவுகளை போடுதாங்க. கோழி கழிவுகள், இறந்த மிருகங்களுடைய கழிவுகளை போடுதாங்க. பஸ்ஸில் போகிற அனைத்து பயணிகளும் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அதை இந்த ஸ்ரீவைகுண்டம் பஞ்சாயத்து ஆஃபீஸுக்குன்னு தனியாக குப்பை போடுறதுக்காக தனியாக ஒரு குடோனே இருக்குது. அது அந்த மக்கும் குப்பை, மக்காத குப்பைன்னு இதுக்காகவே ஒரு குடோனே இருக்குது. ஆனால் அதை யூஸ் பண்ணாமல் இங்கேயே கொண்டு வந்து குப்பை மேடாக்கியிருக்காங்க. இப்போ இருக்கிற எம்எல்ஏ ஊர்வசி அமிர்தராஜ் ஒரு பில்டிங் கட்டியிருக்காரு சலவை தொழிலாளர்களுக்கு. சலவை தொழில் பண்ணுற இடம்னு, துணி துவைக்கும் இடம்னு. ஆனால் அது அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே அது உள்ளே போகவே முடியாது. சுற்றி 4 அடி உயரத்துக்கு தண்ணி சாக்கடை தேங்கியிருக்கு. அது பல முறை கோரிக்கை கொடுத்தும் எந்த அதிகாரியும் இது வரைக்கும் எந்த இதுவுமே இது பண்ணலை. அது பெரும் பாதிப்பாக இருக்குது. அந்த இடத்தையும் இது பண்ணணும். குப்பை மேடாக ஆகாமல் பார்க்கணும். பயணிகளுக்கு என்னென்னா நம்ம மனதில் கருதி அவங்களுக்கு நல்லது செய்யணும். கோயில்பட்டி சட்டமன்ற தொகுதி வந்து முழுக்க தொழிலாளர் நிறைந்த பகுதி. அதனால் அடுத்த வந்து மக்கள் எதிர்பார்ப்பு வந்து மாவட்டம் ஆனால் நல்லாயிருக்கும்னு அதிகமான எதிர்பார்ப்பில் இருக்கிறாங்க. ஏன்னா கிராமப்புறங்கள்லேருந்து நிறையா கோயில்பட்டிக்கு உள்ளே வர்றாங்க. அதனால் பெரிய விரிவாக்கமான மாநகராட்சி ஆகிட்டுனா நல்லாயிருக்கும். அதே மாதிரி மாவட்டமாக மக்கள் வந்து ரொம்ப நீண்ட நாளாக எதிர்பார்ப்பில் இருக்கிறாங்க. கோயில்பட்டி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவுக்கு குடிநீர் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருந்தது. தாமிரபரணி பிரச்சனை இப்போ வந்து 2வது பைப் லைனில் வந்து இன்னும் முழுமையடையாமல் இருக்குது. ஊருக்கு வந்து விரிவாக்கம் ஆகிக்கிட்டே இருக்குது. அதனால் அதை முழுமையாக செயல்படுத்தி கொடுத்தா, தினசரி தண்ணி செயல்படுத்தி கொடுத்தா மக்களுக்கு வரப்பிரசாதமாக இருக்கும். அடுத்த வட்டமாக மக்களுக்கு தேவையானது வந்து வார்கள் வந்து பாதாள சாக்கடை திட்டம், மாநகராட்சி ஆகி பாதாள சாக்கடை திட்டம் வந்தால் இதை விட சிறப்பாக இருக்கும். சட்டமன்ற உறுப்பினருடைய செயல்பாடு வந்து நம்ம எதுவுமே குறை சொல்ல முடிய அளவுக்கு இல்லை, பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னும் அடுத்து நிறையா பண்ணுவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பண்ணால் ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும்.